Morning, viewers. Today, let us see 21st, 121st lesson, 121st lesson, sentence section. Very important sentence. If you do like this, if you do like this, if you go there, if you do like this, here won't be any problem at all. Here won't be any problem at all. இங்கே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீ இந்த மாதிரி செஞ்சினா இங்கே பிரச்சனையே இருக்காது என்ன சொல்றது. அடுத்தது என்ன சொல் செகண்ட் தென் தேர்டு தேர்டு தான் கரெக்ட். தேர்டு ஃபோர்த் ரைட். அது ரெண்டு ஒன்றா ஒரே தச்சுங்க, அது ரெண்டு ஒட்டி வச்சு ரைட். பாருங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இஃப் யூ டூ லைக் திஸ் ஹியர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் இந்த மாதிரி பண்ணினா செய்தால் இங்கே பிரச்சனையே இருக்காது. செகண்ட் பாருங்க, ஆல் ஆஃப் அஸ் ஷுட் பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி. ஹேல்னா திடகாதம் பண்ணணும். நாம் அனைவரும் திடமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும். ஆல் ஆஃப் அஸ் ஷுட் பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி. நாம் அனைவரும் திடமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தட் யூ கேம் ஹியர் ப்ளீசஸ் மீ. தட் யூ கேம் ஹியர் ப்ளீசஸ் மீ அப்படின்னா என்னன்னா, இங்கு நீ வந்தது என்பது என்னை மகிழ்விக்கிறது. இங்கே வந்து ஆர் இட் ப்ளீசஸ் மீ தட் யூ கேம் ஹியர். தட் யூ கேம் ஹியர், நீ இங்கு வந்தாய், அதாவது நீங்கள் வந்த என்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. முதல்ல பாருங்கள், தட் யூ கேம் ஹியர் ப்ளீசஸ் மீ ஆர் இட் ப்ளீசஸ் மீ தட் யூ கேம் ஹியர். நீ இங்கு வந்தது என்பது என்னை மகிழ்விக்கிறது. நல்லா கவனிங்க, புரியுதா? இது ரெண்டு இதுவாக இருக்குது. அப்புறமா இட் வில் பி கரெக்ட் வாட் he will say or what he will say that will be correct. அவன் ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் என்ன சொல்வானோ அது சரியாக இருக்கும். புரியுதா? நல்லா திருப்பி பாருங்க. இட் வில் பி கரெக்ட் வாட் ஹீ வில் சே. அவன் என்ன சொல்வானோ அது சரியாக இருக்கும். அல்லது வாட் ஹீ வில் சே தட் வில் பி கரெக்ட். அவன் என்ன சொல்வானோ அவன் என்ன சொல்வானோ அது சரியாகவே இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இது இந்த போத் ஆர் சேம், இங்கேயும் போத் ஆர் சேம். புரியுதா? அதனால் வச்சுங்க, அவ்வளோதான். ஸோ 4 சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் ஒன்று நாளைக்கு அடுத்த கிளாஸில் ஒன்று பார்த்துட்டு லெட் அஸ் கோ டு இது பிசி பார்ப்போம். ஆன்மீகம் ஆரம்பிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்மீகம் ராதை ஆன்மீகம் ப்ளஸ் ஆக்டிங். அது ஆக்டிங்கில் ட்ராமாவில் கூட போடலாம். அது ஐடியா சொன்னாங்க. ட்ராமாவும் போடலாம், நல்ல ட்ராமாவும், அருமையான ட்ராமா. அதாவது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ட்ராமாவை போடணும். சிரிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா எனக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும். அது நகைச்சுவை வேறு தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம பார்க்கலாம் சரியா? ஆனால் ஒவ்வொன்று தான் பார்க்குறோம். பேர் வந்து ராதைன்னு வரும். ராதை ஆன்மீகம் அண்ட் ஆக்டிங் வரும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.